அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல தான் இருந்தாங்க. இந்த 4 இயர்ஸும் அப்படிதான் இருந்தாங்க. இப்போ சடனா வந்து இவங்க வச்ச அலைன்ஸ்க்காக போய் தேமுதிக போய் ஜாயினிங் ஆர் நாட் ஐ டோன்ட் வாண்ட் டு, பட் என்னோட கருத்து தேமுதிக மேபி ஜாயின் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கலாம். சான்சஸ் இருக்கு. அதான் நான் ஒரு சின்ன அனலைஸ் பண்ண அவ்வளவுதான். ஓ, நீங்க சொல்ல வந்ததுதான் நானும் சொல்ல வந்தேன். தேமுதிக வந்து நமக்குள்ள ஜாயின் பண்றது ஒரு பெருசா இருக்கும்னு நினைச்சேன். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு எழுச்சி தேவைப்படுது. யாரு விட்டாங்களோ அவங்களே அங்கிருந்து ஆரம்பிப்பாங்க. அது மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. விஜயகாந்த் வந்து அது அவரு வந்து அவர் விட்டு போன கட்சி அவ்வளவு சீக்கிரத்துல அவங்க விட மாட்டாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு பிரேமலதா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. ஓ சூப்பர். என்ன சொன்னாங்க இந்த கூட்டணி பத்தி? கூட்டணி பத்தி சொல்ல ஆக்சுவலா வந்து அவங்க வந்து நெக்ஸ்ட் 6 months வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ண போறாங்க. நம்ம தளபதி மாதிரி கட்சியோட பேஸ்மெண்ட் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ண போறேன். அதுக்கப்புறம் தான் அலைன்ஸ் பத்தி பேசுவேன் நான் எது ஒண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் கிரீன் சிக்னல். புரிஞ்சுதா? இருக்கு இல்லைன்னு நான் நேரடி பதில் வராம ஒரு மலுப்பலான பதில் எதுக்குன்னா, அவங்க இன்னும் 6 months நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்றோன்னு பாக்கிறதுக்கு வெயிட் பண்றாங்க. புரியுதா? நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்றதுக்கு பாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது நீங்க அவங்க தான் பேசியிருந்தாங்க ரீசெண்ட் இன்டர்வியூனா, தட் இஸ் வெரி குட் சைன் அண்ட் கிரீன் ஃபிளாக் டு அஸ். நம்ம வந்து எந்த கட்சியை சேர்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கோ இல்லையெல்லாம் பேசல. தேமுதிகனா ரைட் டிக் பண்ணுவோம் அந்த ஒரு மனுஷனுக்காக. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட வந்து ரிக்ரெட் பண்ண மாட்டேன். நல்லா அந்த ஆளு வந்து அந்த தன் உயிரே வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு போன ஆளு. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் லெஜெண்ட் நான் சொல்லுவேன். இன்னும் வரையும் அவர் வீட்டுல வந்து சோறு போட்டுட்டு இருக்காங்க தினந்தோறும் மக்களுக்கு ஃப்ரீயா. அதனால அந்த மனுஷன் கட்சியை வந்து சேர்க்கறதுக்கு எனக்கு தெரிஞ்சு டிவிகே வந்து ஒருபோதும் வந்து அந்த திங்கிங் ப்ராசஸ் எல்லாம் கிடையாது. வாங்கன்னு சொல்லி ரெட் மேட் போட்டு வர வைப்பாங்க. ஸோ வி ஆர் இன் டு பி பிளான் டு பி மேபி தேமுதிக. ஸோ இதுதான் என்னோட கணிப்பு. நடந்ததுன்னா நல்லதுங்க. ஸோ நீங்க யாராவது தான் பேசலாம். தேமுதிக வந்துட்டு நம்ம கூட வரக்கு ரெடியா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனாலும் அவங்களோட நிலைப்பாட்டை வந்து நம்ம இப்பவே வந்து கணிக்க முடியாது. ஏன்னா அவங்க எண்டுல வந்துட்டு எப்படி சொல்றது, கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஒர்க் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதுல வந்துட்டு மாறக்கு சான்சஸ் இருக்கு தேமுதிக. அது மேபி டு ப்ரூவ் தே ஹவ் மச் தே வாண்ட் a seat. அந்த சீட் எனக்கு எவ்வளவு வேணும்னு பார்கெயின் பண்ண இருக்கலாம். இல்ல இது சீட்டு மட்டும் பார்கெயின்ல வராது. ஆக்சுவலா இப்ப வந்துட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம கட்சி மட்டும் தான் புது கட்சி. நம்ம வந்துட்டு பினான்சியலா வந்துட்டு ஒரு ஸ்டெபிளைஸ்டான கட்சின்னு சொல்ல முடியாது. பட் ஆனா மத்த கட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா பினான்சியலி ரொம்ப ஸ்ட்ராங்கான பார்ட்டிஸ். ஓகேவா? அவங்க வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு என்ன பேசுவாங்க, என்ன டீல் பண்ணுவாங்கலாம் நம்ம வந்து கணிக்க முடியாது. சோ அதனால மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கும். எனக்கு வந்து நம்ம பார்ட்டிக்கு த்ரெட்டனிங் அப்படின்னு சொல்லி நான் பாக்குறது வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது. ஏன்னா மக்கள் வந்துட்டு எல்லாமே நமக்கு சாதகமா தான் இருக்காங்க, கிரவுண்ட் ரியாலிட்டி. பட் ஆனா ஒரு பெரிய த்ரெட்டனிங் அப்படின்னா இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது எல்லாம் பயங்கரமா பண்றாங்க. அத வந்து பயங்கரமா அவங்களே, அதாவது வாங்கினவங்கள த்ரெட்டனிங் பண்ணியே வந்துட்டு ஓட்டை வந்துட்டு கலெக்ட் பண்ற மாதிரியும் பண்றாங்க. அதாவது இந்த வீட்டுக்கு கொடுத்துருக்கோம், இதை வந்துட்டு கரெக்டா வந்திருக்கா இல்லையான்ற அளவுக்கு செக் பண்ற அளவுக்கு அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அதுக்கு பயந்துகிட்டு பூத் எலெக்ஷன்ல போய் கைய பிடிச்சு இங்க குத்துன்றானுங்க போலயே. அவ்வளவு பண்றாங்க. அப்படியே அந்த அளவுக்கு மேனேஜ் பண்றாங்க. மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்றாங்க, இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. சோ இத கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான், அத நம்ம வெளிப்படையா கண்ட்ரோல் பண்ணா மக்களுமே கூட நமக்கு அகைன்ஸ்டா மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. காசு நமக்கு வரதை வந்து இவங்க தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. சோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், டேக்கிள் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கணும் ஒண்ணு. ஓகேவா? இதுதான் வந்து மெயின் த்ரெட்னிங் நம்ம பார்ட்டியை பொறுத்தவரையும். த்ரெட்னிங் எல்லா பக்கமும். மேடம் ஒண்ணே ஒண்ணு சொல்லட்டுங்களா? காசு கொடுத்து ஷார்ட்டா சொல்லிடுறேன், நீங்க பேசுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இது எல்லாமே ஓகே. இந்த ஒரு காயின் பிஜேபி என்ன இருக்குன்னா, அந்த தேர்தல் அதிகாரி நியமனம் அதுலதான் இருக்கு. அந்த தேர்தல் அதிகாரி நியமனிச்சுட்டு இந்த பணம் எல்லாம் பிக்ஸ் பண்ணி பிடிக்கணும்னு அவங்க நினைச்சிட்டாங்கன்னா, டிஎம்கேவும் ஃபுல்லா ஒரு கைக்குள்ள வந்துடும். ஒரு பறக்கம்படையெல்லாம் அதிகமா போட்டு அவங்க போற தேர்தல் அதிகாரிலையும் இந்த கேம் மாற நிறைய வாய்ப்பு இருக்கு. ப்ரோ அங்க இருக்கிறது பிஜேபி ப்ரோ, எப்படி ப்ரோ போடுவாங்க? நீங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியல. அவங்க மடக்கத்துக்காக போடுவாங்க, பிஜேபி மடக்கத்துக்காக இல்ல. நல்லா கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. இல்ல எனக்கு புரியுது. ஆக்சுவலா வந்து நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எல்லா இடத்துக்கும் ஆல்ரெடி எல்லாமே ஃபண்ட்ஸ் எல்லாம் போயாச்சு அந்தந்த ஏரியாவுக்கு.
ஐயோ பணம் ஆனா பணம் நீங்க போறதை இங்க தடுக்கல, கொடுக்கறதே இல்ல தடுப்பாங்க இல்ல பாருங்க நான் நீங்க. என்ன சொல்றேன்னா நீங்க கொடுக்கறதே bro, இல்ல இல்ல ஒரே ஒரு நிமிஷம் நிமிஷம் இல்ல நீங்க சொல்றது bro, ஒரே மேபி நிமிஷம் லோக்கல் இருங்களேன். பாடி எலெக்ஷனுக்கா இருக்கும். இல்ல இல்ல மெயின் எலெக்ஷன் நீங்க வந்து இருக்க இல்ல சட்டமன்ற எலெக்ஷனே வச்சுக்கோங்களேன், நீங்க சீஃப் மினிஸ்டர் எலெக்ஷன் 26லயே வச்சுக்கோங்க. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இதெல்லாம் நடக்கும், இது தடுக்க மாட்டானுங்க, இது காலங்காலமா நடக்கிறது தான். இத வந்து 26 நீங்க வந்து அது வந்து நிறுத்தவும் இல்ல மக்களை வந்து கொடுக்க வேணான்னு இல்ல வாங்க மாட்டாங்கன்னு உங்களால யாராலையுமே ப்ரூவ் பண்ண முடியாது. நம்மளால அவேர்னஸ் கொடுக்க முடியும், வாங்காதன்னு போய் வீடு வீடா நிக்கவும் முடியாது நம்மளால. தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், எவ்ரிவேர் வில் ஹேப்பன். தட் இஸ் த எலெக்ஷன் ஆஃப் இந்தியா. அதுதான் அப்படிதான் போகுது. இப்படிதான் கேவலமா ஒரு பொலிட்டிக்கல் ஆக்சுவலா பார்ட்டிஸ் வந்து பண்ணுவாங்க. இருங்க, இந்த நான் என்ன ஆக்சுவலா சொல்ல என்ன வரேன்னா, இதை எப்படி நீங்க தடுப்பீங்கன்றத, இது ஒரு த்ரெட்டனிங்கா நீங்க எப்படின்னா, எங்கன்னா உங்க கண்ணில் பட்டுச்சுன்னா தயவு செஞ்சு வீடியோ எடுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். இல்ல வீடியோ இதுல எடுத்து வந்து இன்னொரு விஷயம் கூட உங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல போஸ்ட் பண்ணுங்க. we know that we can't able to stop. நீங்க போய் அங்க 10 பேர் நிக்கும் போது நீங்க ஒரு பொண்ணு போய் ரைஸ் பண்ணி வாய்ஸ்லாம் பேச முடியாது. அட்லீஸ்ட் யூ கேன் டூ டு ரெக்கார்ட் அ வீடியோ. அதை பண்ணுங்க. எல்லா மக்களுக்கும் இந்த அவேர்னஸ் தெரியுங்க. காசு வாங்குறது எலெக்ஷன்ல தப்புன்னு ஆனாலும் தெரிஞ்சு வாங்குறாங்கன்னா அவங்க ஏழ்மை, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு இவங்க கிட்ட இருந்து 2000 வந்துச்சுன்னா இந்த வாரம் நிம்மதியா ஓட்டுவோம்னு நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். அந்த கடன் எங்கன்னா கடன் வாங்கியிருப்பாங்க, அந்த 2000 அந்த கடனால அடையும் நினைக்கிறவங்க தான் அந்த மக்கள் எல்லாமே. அந்த சாமானிய மக்களை ஏமாத்துறது இவங்க ஒரு வேலையா வச்சிருக்கானுங்க. இது நான் என்ன சொல்றேன்னா, காசு வாங்கினா நான் வந்து குற்றவாளி சொல்றதோட, வாங்கி இந்த வாட்டி தெளிவா யாருக்கு போடணும்னு டிசைட் பண்ணுங்க, அது போதும் எனக்கு. நான் இப்பயும் ஒன்னே ஒன்று இப்ப சொல்றேன், நீங்க சொன்னீங்கல்ல ஆக்சுவலா நான் இப்பயும் ஒன்னே ஒன்று சொல்றேன் உங்களுக்கு எல்லாருக்குமே. ஒருத்தர் இதே மாதிரி தான் நல்லது பண்ணணும்னு வந்தவரை சாவடிச்சிட்டானுங்க. அவர் செத்தே போயிட்டாரு, ஓகேவா? விஜயகாந்த் என்றவர் இல்ல. நீ தளபதி விட்டனா 150 வருஷத்துக்கு நீ அடிமைதான்டா, நீ எழுதி வச்சுக்கணும். அதான் சொன்னேன் இன்னைக்கு, நான் வந்து முகில் ஸ்பேஸ்ல அதான் சொன்னேன். நீ தளபதியை விட்டனா நீ 150 வருஷத்துக்கு அடிமைதான். மாத்தி மாத்தி ஆள்வானுங்க. பிஜேபி ஒரு 50 வருஷம் ஆளும், அதுக்கப்புறம் ஏடிஎம்கே டிஎம்கே இப்படிதான் இருக்கும். நீ எழுதி வச்சுக்கோ, நீ அடிமைதான். நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வைப்பான், நீ டிஎம்கே தாத்தா இல்ல அப்பா தான் சொல்ல வைப்பான், நீ இன்ப நீதிக்கு வந்து நீ வந்து இன்ப நீதியை வந்து அப்பா சொல்ல வைப்பான். இன்ப நீதி கிராஸ் பண்ணும்போது 3 ஹவர் ஒன்று சிக்னல்ல நிக்க வைப்பான். இதுதான் நடக்கும், நீ எழுதி வச்சுக்கோ. நீ தளபதி விட்ட நீ அடிமைடா, அவ்வளவுதான்டா. நீ அடிமை இல்ல, உனக்கு பிறக்க போற குழந்தை, அதுக்கு பிறக்க போற குழந்தையும் அடிமை தான். எழுதி வச்சுக்கோ, அவ்வளவுதான். இல்ல மான்ஸ்டர் ப்ரோ, அந்த 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 மணி ஃபேக்டர் சொன்னீங்க தெரியுமா? நான் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்பேசஸ்ல அதை பேசியிருக்கோம். ஏன்னா இப்போ இருக்கிற எலெக்ஷன் பொலிட்டிக்கல் கிரவுண்டுக்கு இந்த மணி ஃபேக்டர்ன்றது அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்கும். கண்டிப்பாக காசு கொடுப்பாங்க, அது வாங்குவாங்க. பட் அது அது ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு பொட்டென்ஷியல் ரோல் ப்ளே பண்ணுச்சு. இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்குறன்றதுக்குன்னு ஒரு ஒரு பொட்டென்ஷியல் இருந்தது ஒரு ஒரு டைமில். ஸோ இப்போல்லாம் மக்கள் வந்து அது ரொம்ப யூஸ் ஆகிட்டாங்கங்க. காசு கொடுத்துட்டு நீ என் காசை தான் கொடுக்குற, நான் எதுக்கு ஓட்டு வாங்கணும், நான் எதுக்கு உனக்கு ஓட்டு போடணும், அந்த அந்த ப்ராபபிலிட்டி ரேஷியோவே இன்னைக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. இல்லை அப்படி காசே கொடுத்தாலும் நான் சொல்கிறேன், பிஜேபிக்குனால இன்னைக்கு ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபா கொடுக்க முடியும். ஒரு ஓட்டுக்கு அவன் வீட்டுக்கு போய் 10,000 ரூபா கொடுத்தாலும் இன்னைக்கு பிஜேபி என்ன ஜெயிச்சிரும்னு நினைக்கிறீங்களா? காசுக்கு ஓட்டு கொடுக்கறதுனால, ஓட்டுக்கு காசு கொடுக்கறதுனால பிஜேபினால ஜெயிச்சிட முடியுமா? ஸோ அது 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 அதோடைய ரோலெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. ஸோ அது அது வந்து நம்ம ஒரு ஒரு அப்படி ஒரு அப்படி பிளாங்கா சொல்லிட முடியாது ப்ரோ. இல்ல நான் தான் சொல்றேனே ப்ரோ, காசு வாங்குவாங்க, அதுக்குன்னு ஒரு அதான் சொல்றேன். இப்போ நீங்க இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்களேன். பிஜேபி டிஎம்கே ஒரு ஓட்டுக்கு 2,000 ரூபாய் கொடுக்குது, பிஜேபிக்கு ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குது. அப்ப பிஜேபி ஆட்சி அமைச்சிருமா? அப்படி கிடையாது. ரெண்டு சைடுமே வாங்குறது முடிவு பண்ணிட்டாங்கன்னா எப்படியா இருந்தாலும் வாங்கிதான் வாங்கிட்டு யாருக்கு ஓட்டு போடுவாங்க மக்கள்? அதான் சொல்றேன்ல, அந்த இடத்துல மக்கள் அதை நம்மளால டிசைட் பண்ணவே முடியாதுன்னு சொல்றேன். அதை எப்படி அதை வாங்குற எப்படி டைவர்ட் பண்றோம் அப்படிங்கறத நம்ம முயற்சிக்கணும். இல்ல எக்ஸாக்ட்லி. நீ இப்ப உங்களுக்கே நீங்க அந்த 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 ப்ராபபிலிட்டி சிச்சுவேஷன்ல தான் பேசுறீங்க. இதே தான் நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனீங்கனாலோ, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனீங்கனாலோ, காசை வாங்கினா காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவான்ற அந்த கான்ஃபிடன்ஸ் ரேஷியோ ஒரு ஒரு ஸ்டேஜ்ல கொஞ்சம் ஹையா இருக்கும். இன்னைக்கு அந்த சிச்சுவேஷனே கிடையாதுங்க. நான் தான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது மெஜாரிட்டி யங்ஸ்டர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க அந்த காசு வாங்குறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபேமிலியில இருக்கிறவங்க, அன்றாட ஒரு ஒரு குடும்பஸ்தன், அவங்களுக்கு தான் இந்த காசு பெருசா இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் இந்த காசு இருக்கிற ஓட்டுக்கு காசு இருக்கிற மேட்டரே முன்னாடி தெரியாது. ஆனா இப்ப பிளாங்க எல்லாத்துக்குமே கிளியரா தெரியுது இல்ல, நீ காசு கொடுத்தாதான் நான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற சிச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. அதான சொல்றேனே, அதுக்குன்னு ஒரு அந்த வேல்யூ இல்ல. காசு ஓட்டு கொடுக்கறது கொடுப்பான்,
ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது பண்ணுவான். ஆனா காசு கொடுத்தா இவனுக்கு கேரண்டி ஓட்டுன்ற சிச்சுவேஷன்லாம் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குமே கிடையாது இப்பெல்லாம். அது கிடையாது ப்ரோ. ஆனா நம்மளால நம்ம என்ன செய்யணும்னா அதை எப்படி டைவர்ட் பண்ணணும் அப்படிங்கிற அது அந்த முயற்சியில தான் நம்ம நடக்கணுமே தவிர அதை ஒண்ணுமே நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது. நீ ஸ்டாப் ஒண்ணும் இல்ல பண்ண முடியாது. நம்ம அது ஒரு ஒண்ணும் இல்ல பொட்டன்ஷியல் நான் ரூலே ஒண்ணே கிடையாது. ஒண்ணு கேக்குறேன். யார் யார் வீட்டுல லேடிஸை நீங்க நைட்டு தனியா அமிச்சிட்டு வேலைக்கு நிம்மதியா தூங்குறீங்க? அது எப்படி ப்ரோ முடியும்? கேக்குறேன். இந்த கேள்வி ஒண்ணுக்கு எனக்கு தோணுது. யார் வீட்டுல இப்ப இருக்க கரண்ட் சுச்சுவேஷன்ல தமிழ்நாட்டுல பீகாரை பத்தி தான் பேச வேணாம், ஓகேவா? நம்ம தமிழ்நாட்டுல எந்த பெண்கள் வந்து நைட்டு நிம்மதியா வேலைக்கு போயிட்டு நிம்மதியா வீட்டுக்கு வர முடியுது? யாரால அப்படி நிம்மதியா விட்டுட்டு இருக்க முடியுது? எந்த ஃபேமிலியால முடியும்? சொல்ல முடியுமா யாராவது? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலம் இது, ஓகேவா? அந்த ஸ்டேஜ் கொண்டு வந்து விட்டாங்க. இத முதல்ல மக்களுக்கு சொன்னாலே போதும். இந்த காசு வாங்குறது வாங்காது தனிப்பட்ட விருப்பம், அது நடக்க போகுது. நீ வாங்க வேணாம்னு சொன்னாலும் வாங்கதான் போறாங்க. அது என்ன வேணா நடக்கலாம். நம்ம வந்து மக்களை பிளேம் பண்ணல. அது டைவர்ட்னு ஒன்னு சொன்னல, அதுதான் நீங்க சொல்றது. ஆமா, ஏழ்மை. டைவர்ட்ன்றத விட நீ ரியாலிட்டி சொல்லுப்பா. நீ டைவர்ட் பண்ணா இது வேணா இது போன்னு நம்ம கிட்ட வரணும்னு சொல்றது. நம்ம கிட்ட வரணும்ன்றத விட இப்ப என்ன நடக்குது நீ சொல்லு, அவேர்னஸ் பண்ணுன்ற. டைவர்ட்ன்ற வேர்டு வந்து வேற. அத வேற இடத்துக்கு கொடுத்துன்றது அர்த்தம். அது யாருக்கு வேணா பொருந்தலாம். நீ நடக்கிற பிரச்சனையை பேசுன்ற. இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, கரண்ட் பில்லு திடீர்னு ஏத்திட்டா உன்னால என்ன பண்ண முடியும்? உன்னால என்னதான் பண்ண முடியும்? போராட்டம் பண்ணா உன்னை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. அப்புறம் உன் ஃபேமிலி யார் பார்த்துப்பா? இது நான் காலையிலே பேசிட்டேன். அது சேம் பேசுற மாதிரியே இருக்கு. சரி, ஓகே, ஆனாலும் சொல்றேன். இது இல்ல, இப்ப காய்கறி விலை ஏறிடுச்சு, கேஸ் விலை இப்ப ஏறிடுச்சு, ஓகேவா? கேஸ் விலை 50 ரூபா ஏத்திட்டாங்க. இது பத்தாது, சுங்கவரி ஏத்திருக்கானுங்க. இதெல்லாம் பத்தாம இப்ப கரண்ட் பில் எத்தனை? யாரால கேள்வி கேட்க முடியும்? இதெல்லாம் வந்து யாரால கண்ட்ரோல் பண்ண முடியும்? உங்களால முடியுமா? வக்பு சட்டத்தை கொண்டு வந்துட்டானுங்க, அதை அமல்மெண்ட் பண்ணி அது சாங்ஷனே ஆயிடுச்சு. யாரால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது? ப்ரோ, நீ வந்து ஒரு ஒரு ப்ராக்டிக்கல் பொலிட்டிக்கல் வியூல இருந்து பேசுற. பட் இதுக்கு தான் நீ நீ இந்த பாயிண்ட் சொல்ற பதியா, இந்த பாயிண்ட் வச்சுட்டு அப்படியே டிஎம்கேவோட அஜெண்டாவை பாரு. இன்னைக்கு பொலிட்டிக்கலா அவன் என்ன நரேட்டிவ் செட் பண்றான். ப்ரோ, நீ என்ன பாராட்டுறியா இல்ல திட்டுறியான்னு கூட சம்டைம்ஸ் தெரிய மாட்டியா? யோ நீ பேசுறன்ற ஆனதுக்கு அடிச்சுல சொல்றேன். இல்ல கரெக்டா சொல்லிருக்கானா இல்லையா சொல்லியா? நான் வந்துட்டு சொல்றது அப்படின்னா, மக்களுக்கு வந்துட்டு சொல்றதுன்னா, நீங்க காசு யாரு கொடுத்தாலும் வாங்கிக்கங்க, பட் ஆனா ஓட்டு மட்டும் எங்களுக்கு போட்டுருங்க அப்படிதான் சொல்லுவேன். பட் ஆனா அதுலயும் வந்துட்டு அதுலயே ஒரு த்ரெட்னிங் என்ன இருக்கு அப்படின்னா, இவங்க மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்றாங்க. விச் மீன்ஸ் அப்ப இந்த வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 4 ஓட்டு காசு கொடுத்துருக்கோமா, சோ இந்த ஸ்ட்ரீட்ல இத்தனை வீட்டுக்கு இவ்வளவு ஓட்டு வந்து நம்ம காசு கொடுத்துருக்கோம், அத்தனை ஓட்டு நம்ம கலெக்ட் ஆகுதா அப்படின்ற அளவுக்கு செக் பண்றாங்க. சோ அதனால மக்கள் பயந்துக்கிறாங்க. நம்ம காசு வாங்கிட்டோம், நம்ம ஓட்டு போடலன்னா நாளைக்கு கேள்வி கேட்பாங்க நம்மள்ட்ட அப்படின்ற மாதிரி பயந்துக்கிறாங்க. அதுக்குதான் நீங்க நம்மள மாதிரி டிவி கேன்ஸ் வந்து நிக்கணும்ன்றது. நான் அதுக்குதான் வந்து உங்ககிட்ட எல்லார்கிட்டயுமே ஸ்டார்டிங்ல இருந்தே என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி இல்ல என்ன கேட்டாதான் இல்ல, ஜாதி ஓட்டு அப்புறம் இந்த பணம் ஓட்டு தான் அதிகம் இருக்கிறதுல இது வந்துட்டு இதை மாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது பிரெயினா இருக்கிறவனு கூட மாத்திடலாம், ஜாதியா இருக்கிறது இதெல்லாம் மாத்துறது. பணம் கொடுத்து அந்த ஓட்டை கூட மாத்திடலாம் அலெக்ஸ், ஜாதி ஓட்டை மாத்துறது ரொம்ப கஷ்டம். ஆமா, அது ஒண்ணு இல்ல. இப்ப நம்ம பணம் கொடுக்க மாட்டோம், புரியுது? அதனாலதான் ஒரு மேட்டர். இன்னொன்னு, பணம் கொடுக்கற இவங்களையும் நிறுத்த முடியாது. இப்ப நீ வீடியோ எடுத்து வேணா போடலாம், எங்க ஏரியால கொடுக்குறாங்க கொடுக்கல அப்படின்னு. அது நேரா போயிட்டு அன்புமணி எப்படி தோத்தாரு? அன்புமணி எப்படி தோத்தாங்க? அன்புமணி ஒய்ஃப் எப்படி இப்ப தோத்தாங்க இந்த எலெக்ஷன்ல, மினிஸ்டர் எலெக்ஷன்ல? யாருக்காவது தெரியுமா? இல்ல மனுஷன் ப்ரோ, நீங்க அந்த ஆங்கிள்குள்ள போகும்போது அந்த ஆங்கிள்குள்ள தான் போறேன். ஒரே நிமிஷம் ப்ரோ. இந்த 2026 எனக்கு தெரியாது நீங்க என்ன பாயிண்ட் சொல்றீங்க. அந்த 2026ல என்ன நம்ம என்ன கேம் ஆடுறோன்றது நமக்கு ஃபர்ஸ்ட் தெளிவா இருக்கணும். ஏன்னா இப்ப வந்து மொத்தமா நம்ம இந்த எலெக்ஷன்ல ஓவராலா நீங்க எங்க பாத்தீங்கன்னா ஓட்டு எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ இப்போ டிஎம்கே வந்து ஒரு கணிசமான நம்ம வந்து 100 சீட்டு ஜெயிச்சு மெஜாரிட்டியில் ஜெயிக்கலைனாலும் ஒரு 30-40 சீட்டு இன்னைக்கு கன்சாலிடேட் நம்ம அழகாக பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு யாருனாலையும் மெஜாரிட்டியாக ஒரு கவர்மெண்ட் ஃபார்மே பண்ண முடியாது. ஸோ இந்த பொலிட்டிக்கல் ரொம்ப இந்த 2026 கிரவுண்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க யூஸ்வலாக இருந்த பேட்டர்னை விட. ஏன்னா இந்த பக்கம் என்டிஏ அலையன்ஸ் ஒரு பக்கம் ஃபார்ம் பண்ணுறான், அவன் ஒரு ஓட்டை கன்சாலிடேட் பண்ணுவான், அவன் ஒரு 50-60 சீட்டாக ஜெயிக்க பார்ப்பான்.
இந்த பக்கம் டிஎம்கே நாங்கள் வந்து அட்லீஸ்ட் இந்த மெஜாரிட்டி சீட்டு நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வருவான். இப்போ டிவிக்கே நடுவில் கிரவுண்டில் இருக்குது. இப்போ நம்ம ஒரு 40-50 சீட்டு நம்ம ஜெயிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து மொத்தமாக நீ இந்த ஆன்டி பொலிட்டிக்ஸ் யூ ஆன்டி ஆன்டி இந்தியன்யா என்ன ப்ரோ நீ ஸ்கோர் ஆமா நீங்க 50 நீ கோல் நான் செட் தெரியுமா பண்ணும் போதே சொல்லுவேன் இப்படி செட் பண்ணீங்கன்னா இல்ல இப்படி என்னத்துக்கு செட் வருது பண்ண அர்த்தம் ஆர்டிபி வாட் இஸ் ம் திஸ்? நான் என்ன சொல்றேன்னா தளபதி என்ன சொல்லியிருக்காரு, உங்க டார்கெட் ரொம்ப பெருசா இருக்கணும் சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மைண்ட் ப்ரோ செட்டுக்கு தான் வராதீங்க. அதான் டார்கெட் சொல்ல புலம்பாதீங்க. சரி 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 அவங்க சரி ஆக்சுவலா அந்த மொத்தமா அன்புமணி அடிச்சீங்கன்னா தோன்றதுக்கான அடி வாங்க ரீசன் முடியாது. என்னமோ சொன்னீங்களா, அதை சொல்லி முடிச்சிருங்க. இதை நான் சொல்றேன். இது இங்கதான் கரெக்டா வந்துட்டீங்க. நான் அதை என்ன சொல்ல வரேன், மக்கள்லாம் தெளிவு இல்லாம ரொம்ப நாள் இருந்தாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. சொந்த தொகுதியிலேயே இப்போ அன்புமணி வைஃபையும் தோக்கடிச்சாங்க மக்களு. அந்த ஊர் மக்களே. ஏன் இந்த கூட்டணிக்கு தான். நீ கூட்டணியே இல்ல தனியா நின்னு அந்த மக்கள் இன்னுமே அன்புமணி பின்னாடி இருந்திருப்பாங்க. ஏன் நிக்கலன்னா அவங்க போய் அலையன்ஸ் பிஜேபி கூட வச்சானுங்க. இதெல்லாம் மக்கள் இப்ப நீங்க அதை தானே நான் சொல்றேன். ஜாதி பேதியா பிரிக்க முடியாது. நான் அதெல்லாம் நான் இப்ப கண்டிப்பா பிரிக்கவே முடியாதுலாம் சொல்ல. பிரிக்க முடியும். மக்கள் எல்லாருமே தெளிவா இருப்பான். அந்த மக்கள் ஒரு ஒரு தொகுதியில இவ்வளவு ஜாதி ரிலேட்டடா இருக்க மக்கள்ல 1% ஒரு மக்கள் கூட தெளிவான மக்கள் இருப்பான். அவன் டிசைடட் பண்ணுவான். அண்ணன் இவன் ஜாயின் பண்ணா இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாள் நம்மளுக்கு பிரச்சனை, இது டேஞ்சர்னு சொல்லுவான். நீங்க ரிசல்ட் பாத்தீங்களா என்னன்னு சொல்லி தெரியல. ஆக்சுவலா எலெக்ஷன் ரிசல்ட் அன்புமணி ஒய்ஃப் அவங்களோட ரிசல்ட் சேஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அதாவது ஆமாமா. கொஞ்சம் இடைவேளையில தான் இவங்க வின் பண்ணது. வின் பண்ணாங்க. நான் வின்னிங் தானே ஃபேக்டருங்க. நீங்க ஒரு ஓட்ல ஜெயிச்சாலும் ஜெயிச்சதாங்க கன்சிடர் பண்ணுவாங்க. இல்ல மக்கள் சப்போர்ட் இல்ல, அந்த ஜாதி ஓட்டு இல்லன்னு மக்கள் சொல்றீங்களா, அதுக்கு சப்போர்ட் சொல்றேன். இப்போ மக்கள் சப்போர்ட் இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி அன்புமணி ஒய்ஃப் 1 lakh 2 lakhsல ஜெயிச்சிருக்கணும். புரியுதா நான் சொல்றது? சரி சமமா எதிர்க்கிறாங்கன்ற நானு. இப்போ அவங்களோட சொந்த தொகுதியில வேற யாருமே நீங்க எந்த கேண்டிடேட் நிக்க வச்சாலுமே ஜெயிச்சிருக்க கூடாது. அவங்க மட்டும் தான் ஜெயிச்சிருக்கணும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி அவங்க மட்டும் தான் ஜெயிச்சிருக்கணும். she has lost the vote. நான் தான் சொல்றேன், she has lost the election. அதை லாஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த தொகுதி மக்கள்லாம் அவங்களுக்கு ஆதரிப்பாங்க. அதான் சொல்றேனே, சில பேர் இன்னும் ஆதரிப்பாங்க. கடைசி வரையும் அந்த கட்சிக்காக தான் ஓட்டு போடுவாங்க. அதெல்லாம் டைஹார்டா இருக்கவங்க அவங்கள நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. 234 சீட்ஸையும் நம்ம வின் பண்ணணும்னு சொல்ல வரல நானு. மக்கள் சேஞ்ச் ஆயிடுவாங்க. மக்கள் தெளிவாயிடுவாங்க. நான் இந்த எலெக்ஷன்ல இதுதான் அவேர்னஸே. நம்ம ஒரு அறிக்கையும் தளபதி கிட்ட இருந்து வருதுன்னா இந்த அவேர்னஸ் தான். ஒரு அறிக்கையில சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாமே. ஃபர்ஸ்ட் லைன் ஹெட்டிங்ல போட்டு லாஸ்ட் லைன்ல இப்படிக்குன்னு போட்டு முடிச்சலாம். இதான் இந்த கூட்டணி கட்சி நான் வழங்காதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். சீமான் மாதிரி கத்திட்டு போயிடலாம். ஏன் தெளிவா சொல்றாரு, இந்த கூட்டணி கணக்குகள் முன்னாடியே முடிவெடுக்கப்பட்டது, மறைமுக கூட்டணி. ஏன் அதெல்லாம் பீச் பண்றாரு? மக்களுக்கும் தெரியணும். இதை நம்ம தான் போய் சொல்லணும். இதை நம்ம தான் போய் நீங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ வேல்முருகன் டிஎம்கே கூட கூட்டணியில இருக்காரு. அவர் சட்டசபையில என்ன பேச விட மாட்டாங்க, எங்க தொகுதி மக்களுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு அப்பப்போ பேசுறாரு. ஏன் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு வெளில வர வேண்டியதானே? ஏன் சொல்லல? ஏன் தெரியுமா சொல்லல? அப்படி சொல்றதுக்கு அவருக்கு தைரியம் இல்லை. ஃபர்ஸ்ட். செகண்ட், அந்த தொகுதி மக்களை இன்னும் ஏமாத்தணும். இந்த மக்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு அவர் ஏமாத்திட்டு இருக்காரு. அவ்வளவுதான். நான் அந்த மக்களுக்காக பேசுறேன். அந்த மக்கள் எல்லாமே இவரை தூக்கி கொண்டாடணும். இன்னொன்னு வேல்முருகன் வேல்முருகன் தானே ஒரு பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது. அவரு அங்க டிஎம்கேல இருக்குது ஒரு வகையில அட்வான்டேஜ் என்னன்னா, பிஎம்கே ஏடிஎம்கே சைடோ இவங்க டிஎம்கே சைடோ இருக்குது. அந்த ஜாதி ஓட்ட 2ஆ பிரிக்கும், ஸ்ப்ரெட் பண்ணும். சோ அப்படிங்கும்போது அது நமக்கு அட்வான்டேஜா வரும். ஆக்சுவலி யார் பேசுங்க? தமிழக வாழ்வுரிமை கட்சி அவர் தானே? ஆமா ஆமா. இல்ல இது நான் என்ன சொல்றேன், நிறைய இன்டர்னல் பாலிடிக்ஸ்ல பயங்கர டெப்தா இருக்கும் இதோட விஷயங்கள்லாம். நம்ம ரொம்ப பேசணும்னா பயங்கர இதா போகும். ஆனா சிம்பிளா தாட்டா வச்சுக்கோங்க. நான் ஆர்டிபி சொன்னதுக்காக ஒண்ணு சொல்லிடுறேன். என்னன்னா 60-70 தயவு செஞ்சு யாருமே பேசாதீங்க. அண்ட் புலம்பாதீங்க. நம்ம ஜாலியா அடிக்கலாம் எல்லாரையுமே. எவான்னு உட்கார வச்சு அடிக்கலாம். நம்ம அந்த மாதிரி கேம் ஃபீல்ட்ல இருக்கோம். நம்ம கிட்ட ஒரு ஊழல் இல்லை. நம்ம இது வரைக்கும் கட்சி என்ன சொல்றது, ஆட்சிக்கு நம்ம ஊழல் பண்ணல, இல்ல எங்கேயோ கொள்ளை அடிக்கல, எவனும் ஏமாத்தல, நம்ம ஒண்ணுமே பண்ணல. இங்க தைரியமா நம்ம போராடலாம். எவனை வேணா அடிக்கலாம். நீ ஏன் குறைச்சு மதிப்பிடுறேன்றேன். ஓலிங் போட்டே 70% அசால்ட்டா இறக்கி அடிக்கலாம். யார் எவன்லாம் பார்க்க தேவையில்ல. நீ தான் சொல்லி போய் டிசைட் ஆயிடுச்சு. ஏடிஎம்கேவை தொடாம இருந்தோம். இன்னைக்கு ஏடிஎம்கே டிசைட் ஆயிடுச்சுல்ல. இனி ஏடிஎம்கே அவன் யார் என்ன பேசுறான்னு பாத்துடலாம். பேசினா அடிதான். நான் அதுதான் சொல்றேன்.
அதை வந்து நீ வந்து குறைச்சி பேசாதீங்க. அண்ட் வந்து தயவு செஞ்சு இப்படி ஆயிடுச்சுன்னு அந்த பத்திரிக்கையில புலம்பிட்டு இருக்காங்க தெரியுமா, அந்த மாதிரி புலம்பாதீங்க. நம்மளாம் ஜாலியா இருங்கயா, இது நம்ம ஃபீல்டு. இது நம்மளுக்கு இப்ப சுத்தி யாரு எனிமி தெரியாத வரையும் தான் பிரச்சனை. இப்ப எல்லாருமே தெரிஞ்சிச்சு யாரும் எனிமின்னு. ஈஸியா இரு, அவ்வளவுதான், ஜாலியா இரு. உன்னோட வேலை என்ன தெரியுமா? நான் சிம்பிளா சொல்லுவேன். உங்களோட பாயிண்ட் ஆஃப் என்ன தெரியுமா? நீ ஒரு நாளைக்கு 4 பேர் மீட் பண்ற, 4 பேருக்கு சொல்லி இவங்க என்ன ஃப்ராட் வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. கேஸ் விலை ஏறிச்சு ஜி, காய்கறி விலை ஏறிச்சு ஜி, இதுக்கப்புறம் இன்னும் கேஸ் விலை காய்கறி விலை 100 ரூபா ஏறும் ஜி. மானியம், அது எங்க என்ன ஆச்சு? நாங்க இன்னும் வந்து ஆட்சிக்கு வந்தா 100 ரூபாய் மானியம் கொடுத்துருவோம், 100 ரூபாய் குறைச்சிருவோம், அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, அது என்ன ஆச்சு? நாமத்தை போட்டாங்க, மொத்தத்தை முடிச்சிட்டாங்க. அப்புறம் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இன்னும் காய்கறி விலை ஏறும் ஜின்னு சொல்லு. ஏன் ஜின்னு கேட்டா சுங்க வரி ஏத்திட்டாங்க ஜி அப்படின்னு சொல்லு. காய்கறி ரேட் மட்டும் ஏறாது, எல்லா ரேட்டுமே ஏறும். என்னங்க? பெட்ரோல் வந்து ஏத்தல. அதாவது இவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி 5 ரூபா கம்மி பண்றேன்ட்டு 3 ரூபா கம்மி பண்ணாங்க சிஎம். பெட்ரோல் விலை ஏற்கனவே ஏறி இருக்கு. ஆக்சுவலா க்ரூட் ஆயில் வந்து வேர்ல்ட் லெவல்ல டவுன்ஃபால் இருக்குடா. ரொம்ப சீப்பா க்ரூட் ஆயில். ஆமா, அந்த க்ரூட் ஆயில இந்தியாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு 30 ரூபா 40 ரூபாய் கொடுக்கணும் 1 லிட்டர். இவங்க இன்னும் 100 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க, நம்மள ஏமாத்திட்டு இருக்காங்க. இது ஸ்டேட் வைஸ் டிஃபரன்ஸ் வேற ஆகுது. இதுல வந்து ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்தா ஓகேன்றானுங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீ எதுக்கெல்லாம் கொடுக்க வேணாம், நீ வாங்கினதை விட ஒரு 10 ரூபா போட்டு கூட வீடா போதும் எங்களுக்கு. நீ ஏன் இப்படி போட்டு வித்துட்டு இருக்கதான் நான் கேக்குறோம். இதெல்லாம் ஒரு பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, பெட்ரோல் ரேட் இன்க்ரீஸ் ஆனாவே எல்லா விலைவாசியுமே இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அந்த லாஜிஸ்டிக் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். சோ அதனால பெட்ரோல்ல தான் மெயினான பொருளாதாரமே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுதா இல்ல டிக்ரீஸ் ஆகுதா எல்லாமே அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் ஆக்சுவலா. இவங்க அதுலயே இதெல்லாம் கேட்டாங்க. தமிழிசை வந்து விஜய் படம் டிக்கெட் விலை குறைப்பாங்களான்னு கேக்குது, என்ன பண்றது? விஜய் படம் டிக்கெட் குறைப்பாங்களாமா? நான் என்ன சொல்றேன்னா, ஆமா ஒரு வாட்டி வெங்காயம் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு, ஞாபகம் இருக்கா? அது நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க, நான் வெங்காயம் சாப்பிட மாட்டேன். நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன வேணா சாப்பிடுங்க, நாங்க சாப்பிடுறோம். பாகிஸ்தான் கிட்ட இருந்து வாங்கினாப்பா வெங்காயம், இம்போர்ட் பண்ணாங்க, தெரியல. பொலிட்டிக்கலி தே ஆர் ஃபெயில்ட். ஆனா இப்பயும் சொல்லுவேன், பொலிட்டிக்கலி தே ஆர் ஃபெயில்டு. பிராக்டிக்கலா பேசணும்னா அவங்க வின் பண்ணிட்டானுங்க, அவங்க ஆட்சிக்கு வந்துட்டானுங்க. இதுதான் ரியாலிட்டி. அதுதான் ப்ரோ நம்பர் இல்ல. அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா காங்கிரஸோட கையாலாகாத தரம் தான் நான் சொல்லுவேன். இவங்கள வேணும்னு சொல்லிட்டு யாரும் வந்துட்டு போய் தேடி போகல. அங்க பிஜேபியா காங்கிரஸ் சொல்லி வரும்போது எதிர்கட்சி வந்து ஸ்ட்ராங்கா இல்ல, வேற வழி இல்ல, அதனால பிஜேபி வந்துருக்கு. இல்ல காங்கிரஸ் ஃபீலான காரணமே ஒருத்தர் உண்ணாவிரதம் சொல்லி உட்கார்ந்தாப்ல, அவரை அடிச்சிருக்கணும். இன்ன வரைக்கும் எனக்கு அவருக்கு டென்ஷன் ஆகும் அவரை பார்த்தாலே. நான் சொல்றேன், நீங்க வந்து இந்த எலெக்ஷன் வரும்போது கொள்கை வேற. நீ தயவு செஞ்சு உடனே சொல்லியா, புலம்பாத மட்டும் பேசியா? புலம்பலாம், நீ புலம்பா மட்டும் பேசியா, தயவு செஞ்சு சொல்லியா. அடியா, நீ தைரியமா அடிச்சு வேணா பேசி, நீ ஏதாவது கெட்ட வார்த்தை சொல்லாது, என் பேர் கூட சொல்லியா, நான் ஏத்துக்கிறேன். நீ ஏதாவது கெட்ட வார்த்தை பேசியா, என் பேர் சொல்லியா. அவர் மட்டும் இல்ல கட்டி நேரம் ஆக்சுவலா வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து இந்தியா வந்து இவ்வளவு ஜிடிபிலயே சரி மற்ற விஷயத்துல சரி இருந்திருக்காது. அண்ணா சார் வந்து அந்த உண்ணாவிரதம் சொல்லி வந்து உட்கார்ந்தாப்ல, காங்கிரஸ் ஊழல் செஞ்சிருச்சுன்னு. சோ வந்து நம்மளுக்குள்ள புதுசா தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி வந்து இருக்கிற சான்சஸ் இருக்கோ அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. அதே டைம்ல வந்து மோடி வந்து என்ன சொல்லியிருந்தாப்லன்னா, மேக் இன் இந்தியா கிரேட், அதாவது ட்ரம்போட வாசகத்தை வந்து அப்படியே எடுத்துக்கிட்டாப்ல, மேக் அமெரிக்கா கிரேட்ங்கிறது வந்து மேக் இன் இந்தியா கிரேட் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. நான் வந்துட்டீங்களா, அதுதான் குஜராத் மாடல். அடுத்து வந்து இன்னமும் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து இன்னமும் யங் இந்தியா என்னமோ கொண்டு வந்தா, சுவிட்ச் பாரத், அது இது. சொல்றேன், பஜ்ஜி போண்டா டீ கடை ஆரம்பிக்கலாம், டீ கடை பிசினஸ் பண்ணலாம். அடுத்து இது இப்ப ரீசெண்டா ஒண்ணு கொண்டு வந்தாங்களே, யார் யாரெல்லாம் வந்து இந்த கொரியன் இது மாதிரி யார் யாரெல்லாம் மிலிட்டரிக்கு போறாங்களோ அவளுக்கு இத்தனை லட்சம் இது தரோம், டிகிரி தரோம், பிளஸ் வந்து காசு தரோம். 5 வருஷம் ஸ்கீம் தானேயா, 5 வருஷம் ஸ்கீம் போட்டானுங்களே, இது அதுக்கு ஏதோ ஒரு பேர் வச்சானுங்களே. ஏன்பா ஏகே யார் தெரியுமா? அவர் வந்து ஓடி போயிரு. இடையில அந்த கௌஷிக் தான் சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரே மிதிதான் வாயிலேயே. அதுதான் இப்ப வந்து ஏற்கனவே அந்த தியேட்டர்ல போய் பாத்தீங்களா, உதய் வாழ்க ஸ்டாலின் வாழ்க சொல்லிட்டாங்க, அதை வாயிலே உதச்சு அனுப்பி விட்டாங்க. அந்த மாதிரிதான் தயவு செஞ்சு அந்த ஏகே தூக்கிட்டு வந்துடாது. இப்ப அரசியல் பேசியிருக்கோம், அந்த ஃப்ளோலே போவோம்.
இப்போ நான் விக்டர் பேசுறேன். இப்போ பாமகல வந்து ஒரு சின்ன சலசலப்பு நடந்துட்டு இருக்குல்ல தலைமையில, அது என்ன ஆக்சுவலா சின்னதா தெரியுமா? அது வந்து ஐயோ பெருசா சின்னதா பொழந்துட்டாங்கயா சரி ரைட். பெருசா பொழந்துட்டாங்க ஜாலியா எடுத்து அப்பனும் பிரிச்சு அவனும் கையில அருவாள் எடுக்காத குறைதான். யோ பிரிச்சு மேய்ங்க அதான் சொல்றேன் அதெல்லாம் பிரிச்சு மேய்ங்க அதை ஏன் லைட்டா சில சலசலப்பு இனி சலசலப்பு இனி நான் பலாப்பழத்தை தான் போட்டு தலைவர், இந்த ஸ்பேஸில் நான் தான் கோஸ்ட் இருப்பேன் அப்படின்ற மாதிரி. அது என்ன அதான் அது ஆச்சுன்னா, அப்ப என்ன அவங்களுக்குள்ள பிரச்சனை? ஒன்னும் இல்ல, சிம்பிள் தான். அன்புமணி வந்து கிட்டத்தட்ட பிஜேபி அலையன்ஸ் போகலான்றாரு. பெரியவர் வந்து வேணாம் இரு, டிஎம்கே கூட போலாம், இல்ல ஏடிஎம்கே கூட போலாம், லோக்கல் ஆமா. ஆல்ரெடி தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. அன்புமணி என்னன்னா, இவருக்கு வந்து எப்பவுமே நேஷனல் இது பண்ணி பழக்கம் ஆயிடுச்சு, இந்த நாடாளுமன்றத்துல போய் வர்றது. அது மாதிரி போலாம் தான் அவரோட முடிவு. 2 பேரும் போட்டி பாதி பாதியா பிரிச்சுட்டு ஆளுக்கு ஒரு கைப்பிடியா நின்னுங்கிறாங்க. இது போக போக எப்படி மூவ் ஆகுதுன்னு பாக்கலாம். மாம்பழம் இப்ப 2ஆ கட் பண்ணிருக்கு, கொட்டுறாங்களா இல்லையான்னு தெரியல. யாருக்கு அந்த கொட்டை செம்ம டிராமா ப்ரோ இது. மாம்பழம் கட் ஆயிடுச்சு, கொட்டையா இருக்குங்க. பூமர் இது செம்ம டிராமா ஆக்சுவலா. இல்ல இது டிராமா இல்ல, ஓப்பனா உடைச்சு சொல்றேன். இது வந்து குடும்ப அரசியல் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் ஆட் பண்றேன் இருங்க. அப்பார்ட் ஃப்ரம் தி ஜோக்கு, இது வந்து இன்னொன்னு குடும்ப அரசியல் அதுல வந்து உள்ள இருக்கு. வந்து ஒரு பேரோட பேரன் நினைக்கிறேன். இல்ல கொட்டை ஒரு அரசியல் விஷயம் இருக்கு. ஒருத்தர் வந்து கொட்டை சரியில்லை சொல்லிட்டு இது ஹாஸ்பிட்டல் ஒதுங்க. சரி இரு, லேடிஸ் எல்லாம் இருக்காங்க, போதும் இரு. இனிமே காலங்காத்தால காப்பி கொட்டை கூட நீ காப்பியில கலக்கூடாது, கம்முனு கொடுங்க. இல்ல சாட்டை துறை அப்படிதானப்பா இவ்வளவு அரசியல் பேசுறானே, என்ன கேளு. அவனை ஏன் பேசுறீங்க? ஆனா நீங்க என்ன தெரியுமா, நம்ம பசங்களுக்கு ஒரு ஃபன் இல்ல, அப்பப்போ ஜூக்குள்ள குரங்கு விட்ட மாதிரி இந்த மாதிரி ஒரு இந்த டாபிக்ல இப்போ சாட்டெல்லாம் ஒரு ஆளு இல்ல கொட்டைன்னு சொன்ன எனக்கு டக்கு அங்கதான் போச்சு. சாட்டைக்கும் இங்க பேரு சாட்டை யாரு கூட தெரியுமா போட்டி? இஃப்ரான் கூட. இஃப்ரானுக்கும் சாட்டைக்கும் போட்டி. யூடியூபர்ஸ்குள்ள ஃபைட். நம்ம எதுக்கு இவனுங்க யூடியூபர்ஸ் ஃபைட்லாம் நம்மளுக்கு எதுக்கு? பேக் டு மேங்கோ வாங்கப்பா. பேக் டு மேங்கோவா? ராமதாஸ் வந்து உண்மையிலே சூப்பரா திங்க் பண்ணக்கூடிய ஆளு. எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் செம்மையா திங்க் பண்ணுவாராம். அந்த அன்புமணி வந்து இப்போ ஒரு ஏதோ ஒரு மேல ஒரு சிபிஐ வழக்கு ஏதோ ஒண்ணு போயிட்டு இருக்குன்னு ஒண்ணு இல்ல. ஆமா, அவர் கேஸ் ஸ்மால் மேங்கோ ஆக்சுவலா வந்து பிஜேபி கூட போனோன்றாரு. பிக் மேங்கோ வந்து ஏடிஎம்கே கூட போனோன்றாரு. ஏடிஎம்கேவோ டிஎம்கே கூட போற மாதிரி பிளான். அதான் பிளான். இல்ல ரெண்டு ஒண்ணா தானே இருக்கு இப்போ. இதுல என்ன இப்ப சண்டை? இப்பதான் ரெண்டு ஒண்ணா இல்ல மாஸ்டரே, உனக்கு வந்து ஃபில்டர் கனெக்ஷன் மாதிரிதான். உனக்கு டைரக்டா வந்து ஏடிஎம்கே போயிட்டு வர்ற பெட்டி வேற, ஏடிஎம்கே போயிட்டு ஏடிஎம்கேல இருந்து வாங்குற பெட்டி வேற, டைரக்டா பிஜேபி இருந்து வாங்குற பெட்டி வேற. இல்ல நான் பார்த்த வரைக்கும் அவர் ராமதாஸ் வந்து டிஎம்கே கூட போற மாதிரி ஒரு பிளான் வந்து அவர் போடுறாரு போல இருக்கு. திரும்ப வந்து எப்படியாவது கொஞ்சம் வெளியே அனுப்பிட்டா டிவிக்கு ஜாயின் பண்ணுவார் அப்படிங்கறதா ராமதாஸ். நான் உனக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. பாமக கூட டிஎம்கே ஜாயின் பண்ணிச்சுன்னா உண்மையா சொல்றேன், டிஎம்கேல இருந்து தீகா வந்துரும், தீகா வந்துரும். என்ன டிவிக்கே போடுறேன் சொல்றதே கேளியா? தீகா வெளில வந்துரும். இன்னொன்னு டிஎம்கேல எத்தனை பேர் வந்து இவங்க எல்லாம் வந்து என்ன பேசுறானுங்க, பெரியார்னு பேசுறாங்க. இவங்க எல்லாருமே வந்து கடுப்பாயி எதிர்ப்பானுங்க டிஎம்கே. ஏன் நான் சொல்றேன்னா, ஜாதி ரீதியா மத ரீதியா பிரிக்க கூடாதுன்னு பேசுறானுங்க இவனுங்க. நீ பிஎம்கே ஜாயின் பண்ணிட்டா சொந்த கட்சிக்காரன் என்ன ஃபீல் பண்ணுவான்? இந்த காம்பினேஷன் செட்டே ஆகாது. பிஎம்கே வந்து டிஎம்கே கூட ஜாயின் ஆக சான்ஸே கிடையாது. தொண்டர்கள் லெவல்ல வந்து உனக்கு பெரிய அதிருப்தி நிலவப்படும். அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அரசியலை பொறுத்த வரைக்கும் வெற்றி தான் மனுஷரு மேட்ரு. நீ இப்ப சொல்றீங்க, ஆனா ஏற்கனவே இவங்க எல்லாம் கூட்டணியில இருந்தவங்க தான் மாறி மாறி. இல்ல அப்படிலாம் இல்ல. நீங்க வந்து நம்ம வந்து எடுத்தவங்க அசால்ட்டா வந்து வெற்றி தான் மேட்டர்னா இல்ல. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரி ஆஃப் அலையன்ஸ் தான் முக்கியம். இப்போ இருக்க அரசியல் அப்படிதான் போயிட்டு இருக்கு. விக்டர், ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வந்து நீ நியூஸ் பேப்பர்ல இருக்க நியூஸ் மட்டும் தான் படிப்ப, கரெக்டா? அப்பப்போ நீ எல்லாம் பாப்பேன்னு சொல்லுங்க. நான் கேக்குறேன், அந்த காலத்துல சொல்லுங்க என்ன நியூஸ் பேப்பர்ல என்ன வருதோ அதை பார்த்து இப்ப தெரிஞ்சுப்பி தான் நடந்திருக்கு அப்படின்ட்டு, கரெக்டா?
அத நம்ம ஆளுங்க 4 விதமா பேசுவாங்க டீ கடையில. கரெக்ட்டா? அப்பெல்லாம் இல்லையா? நான் ரைட் ரைட் யோ! யூடியூப்ல இது என்னையா பாப்போம்ல. ஒத்துக்க ஏய் மாட்ற நீ? என்னடா இது அதுதான்யா அது ரியாலிட்டி. அந்த காலத்துல இப்படிதான்யா இருந்தது. ரியாலிட்டியை மட்டும் யாருகிட்டயும் பேசு, இந்த காலத்துல இப்படிதான் ஓகே ரைட். இருக்கும். சோசியல் ஃபோன்லாம் இருந்தது இல்ல. ஓகே. இப்ப எல்லாருக்கும் ஃபோன் இருக்கு. இப்ப உனக்கே தெரியல. பிஎம்கே வந்து டிஎம்கே கூட ஜாயின் பண்ணுச்சுன்னா எதுக்காக இருக்கும்னு நினைக்கிற? போட்டி போஸ்டிங் தான் ஆ போஸ்ட் உனக்கே பொட்டி போஸ்டிங் தெரிய போது அந்த ஊர் மக்களுக்கு தெரியாதா? ஆ? நான் உன்னை அப்படிதான் ஊர்ல போறப்போ கேவலமா சிரிக்க மாட்டான் கை காமிச்சு. கேவலம் ஆல்ரெடி நீ டிஎம்கே ஏடிஎம்கே கூட இருந்த. இப்போ நீ வந்து பிஜேபி கூட இருக்க. இப்போ டிஎம்கேவோட உன்னை சொந்த தொகுதி மக்களே உனக்கு காரி துப்ப மாட்டாங்க வந்தா அவரை. அதெல்லாம் நீங்க பிஎம்கே கூட்டணி வைக்காத கட்சியே கிடையாது தமிழ்நாட்டுல, தெரியுமா? எல்லாருமே கூட்டணி வச்சிருக்காங்க. அதான் சொல்றேன். டிஎம்கே கூட சேர்ந்துட்டா சொந்த கட்சிக்காரனே ரோட்ல இருக்கணும் துப்பிடுவான். எனக்கெல்லாம் என்னடா ஒரு இதுன்னு துப்பிடுவானுங்க. அந்த லெவலுக்கு தான் அது. பண்ண மாட்டானுன்னு நினைக்கிறேன். அப்படியே பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் துப்புறோம், நம்மளும் துப்பிட வேண்டியதான். முடிஞ்சு போச்சு. அதான் சொல்றேன். இப்ப திருமாவுக்கு வந்து இப்போ இவங்க கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பாத்தீங்களா? இப்ப திருமாவுக்கு வந்து வேல்யூ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஆக்சுவலா. அங்க திமுகல அந்த பார்கெனிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்களா, அது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. திருமான்ல இல்ல இப்ப இல்ல திரும்ப வந்து நம்ம வந்து அப்படி வந்து அங்க திமுக வந்து இருக்கலே வந்து ஒரு மிகப்பெரிய ஐ மீன் அவனோட பொசிஷன்ல இருக்கிறது வந்து விசிக வந்து ஒரு முக்கியமான காரணம். நாங்க வந்து தலித்களுக்கு வந்து இது கொடுக்குறோம் அப்படிங்கிற அந்த ஒரு போர்வம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். அது கர்ச்சிஃபா யூஸ் பண்றாங்களோ இல்ல வந்து மூஞ்சி தடவை யூஸ் பண்றாங்களோ, பட் விசிகேங்கிற அந்த துண்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதை வந்து அவ்வளவு சீக்கிரமா விட மாட்டாங்க. நீ வந்து என்னதான் அவனை வந்து இதுங்க பண்ணு இது எப்படியாவது தாழ்ச்சா இது பண்ணிடுவாங்க. இப்ப என்ன தெரியுமாங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான், நான் இல்லைங்களே. ஆனா இது எப்பனா தளபதி வர்றதுக்கு முன்னாடி இது நீங்க சொல்ற பாயிண்ட் அப்ப இப்போ எப்படின்னா இப்போ தளபதி வந்து அதை விட அவங்களோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருச்சு தளபதி இல்ல வந்ததுக்கு அப்புறம். புரியுதா இப்போ உங்களுக்கு? இதுக்கு தூக்கி போட முன்னாடி மாட்டாங்க. திருமா இருக்க வரைக்கும், இதுக்கு முன்னாடி தளபதி வரக்கு முன்னாடி திருமாக்கு அந்த ஓட்டு அப்படியே கணிசமா வரும், அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் ஓட்டு வரும். இப்போ வந்து அவங்க மேல தெரியுதுன்னா, இப்ப 4 வருஷம் ஆட்சியை பார்த்துட்டாங்கல்ல. சோ அவங்க மேல எந்த அளவுக்கு திமுக வந்து உண்மையிலேயே அக்கறை இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டாங்க. முன்னாடி வந்த அளவுக்கு வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் ஓட் சந்தேகம். வருமா வராமான்னு முக்கியம் இல்ல, வேற டிஎம்கேக்கு விசிகே முக்கியமா இல்லையாங்கிறத மேட்ரு. புரியுதா உங்களுக்கு? ஓட் பேங்க் வந்து வேற. ஓட்டு வச்சுதானங்க எல்லாமே. ஆமா, ஓட்டு வச்சுதான் எல்லாமே. அப்ப வந்து டிஎம்கே வந்து இன்னும் வந்து முன்ன விட வந்து விசிகேவோட தேவை வந்து இன்னும் அதிகமாயிருச்சுல. ஃபர்ஸ்டாவது வந்து விசிகே வந்து இந்த அளவுக்கு தேவைப்படல. உங்களுக்கு வந்து தலித் ஓட்டை வந்து கவர் பண்றதுக்கு வந்து திருமா மாதிரி ஒரு ஆள் வந்து தேவைப்பட்டுச்சு. இப்போ வந்து இத்தனை பேர் காம்படிஷன் இருக்கா. ஆதவ அர்ஜுனா வந்து இந்த சைட்ல இருக்காப்ல, தளபதி இந்த சைட்ல இருக்காப்ல. அப்படிங்கும் போது விசிகோட தேவை டிஎம்கே ரொம்ப தேவை. தூக்கி போட்டுற மாட்டாங்கல்ல. நம்ம அதோட ஃபர்ஸ்ட் நம்ம வேலையை புரிஞ்சுக்கணும்ல. வடக்க வந்து 2 பேர் தாங்க. ஒண்ணு பாமக, இன்னொன்னு விசிக. இவங்க 2 பேருமே வடக்க தான், புரியுதுங்களா? இவங்க 2 பேர்ல ஒருத்தராவது இருக்கணும், அவங்கதான் ஜெயிப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டோட அரசியல் சூழல் வந்து அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்மளும் அம்பேத்கர் வந்து இப்போ நம்ம தளபதி அம்பேத்கர் கையில எடுக்கும்போது நமக்கும் வந்து ஒரு கணிசமான ஓட்டு வரும். திமுக எல்லாத்தையும் நிச்சயமா கணக்கு பண்ணுவான்ல. சோ அப்போ பேசாம இதுக்கு இப்ப போட்டு பிரியுதுன்னா நம்ம பேசாம பாமகோட கூட்டணி வைக்கலாமா அப்படின்னு கூட யோசிக்கலாம். எனக்கு தோணும். தப்பு 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 தப்பு. நீங்க சொல்ற கருத்து எல்லாம் வந்து கொஞ்சம் முரணா இருக்கு. கொஞ்சம் யோசிச்சுட்டு பேசுங்க. அதாவது பிஎம்கேவோட அவர் என்ன ஃபீல் பண்றாருன்னா, சரி கழுத வந்து சேர்ந்து தொலை அப்படின்ற மாதிரி பிஎம்கே வந்து டிஎம்கே ஜாயின் பண்ணிக்கும் அப்படின்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ராமதாஸ் அவர்கள் இருக்க வரையும் இது நடக்காது. நான் சொல்றேன், அன்புமணி வேணா டேக் ஓவர் பண்ணிட்டாருன்னா கட்சிய, நீங்க சொன்ன கூட்டணி கணக்கு வேலைக்காகும். ராமதாஸ் அவர்கள் இருக்க வரையும் இது நடக்காது. ஓகேவா? இதுதான் என்னோட ஆன்சர். சிம்பிள் ஆன்சர் சொல்லலாம். ரொம்ப டீட்டெயிலா பேசுறதோட இது வந்து ஓகே ஃபைன். நான் புரியுது நீங்க ஏன் சொல்றீங்க. இது ஒரு ஆங்கிள் தான். இது நடக்கும்னு உறுதி கிடையாது. எனக்கு இது ஒரு ஆங்கிள் வச்சுக்கேன், அவ்வளவுதான். நடக்கலாம் நடக்காம போகலாம், எப்படி வேணாலும் ஆகலாம். சோ எனக்கு தோணுன பாயிண்ட் இது, அவ்வளவுதான். வேற என்ன ஃபன் இருந்தது நீங்க அரசியல்ல? ஃபன்னா என்ன நடந்தது சொல்லுங்க. நிறைய நடந்துச்சு. நடக்கிறதெல்லாம் ஃபன் தான்றீங்களா? ஆமா, நிறைய புக் மார்க் பண்ணி வச்சிருப்பானே. இந்த இப்ப கூட நடந்திருக்கு போலயே. என்னது சபரீசன்? அது என்னங்க ஆச்சு? நிழலுலக தாதா சபரீசன், இந்த ஷேடோ இது என்ன சபரீசன் என்னாச்சு தெரியல, எனக்கு தெரியலையே. இல்ல எல்லாருமே வந்து அவர்கிட்டயே வந்து வாழ்த்துக்கள் பெறாங்களா, அவளை வச்சு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க, வெளியே விட மாட்டேங்கிறாங்க. பாத்தீங்களா? ஆக்சுவலா அவரு வேற லெவலுங்க. அவரு என்னங்க, அவரு பெண்ணுன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்றாரு.
செம்மையா, அதாவது சரியான வந்து ஒரு சபரீசனான அது இது நல்லா பிடிஆரோட ஆடியோட அந்த லீக் ஆச்சு மூளை தெரியுமா? இல்ல அந்த மூளை பிச்சங்க வைக்க ஏங்க அதெல்லாம் பிரசாந்த் கிஷோர் கிட்ட இருந்து காப்பி அடிச்சதுங்க. அடிச்ச காப்பியை அதுதான் பேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. என்னங்க அப்படியே காப்பி பண்ணத வந்து இல்ல ஒரு அந்த கொள்ளையடிக்கிற தகுதின்னு சொல்றோம்ல, என்னதான் இந்த ஒரு ஹைஸ்ட் படம் பார்த்தோம்னா பரவாயில்லடா, திருடினா இருந்தாலும் அவனோட திறமையை பாராட்டணும்ல, அந்த மாதிரிதான். அந்த அளவுக்கு முட்டாப்பையில இருந்திருக்காங்க பாருங்களேன். இப்ப அதே மாதிரி வந்து இத மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு வெளியே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க பாருங்க. எதுக்கு ஒவ்வொரு எம்எல்ஏ வந்து இப்ப வந்து திருச்சி மாவட்டத்துல வந்து வெற்றி பெற்ற திமுக எம்எல்ஏக்கெல்லாம் வந்து சபரீசனை போய் சந்திச்சு வாழ்த்து பெறாங்க. சபரீசன் போய் வாழ்த்து அவர் வந்து என்ன, அவருக்கு என்ன தகுதி இருக்கு இப்போ சபரீசனுக்கு? இப்போ நியூஸ்ல எப்படி ஏர்ன் பண்றாங்க, நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் எப்படி ஏர்ன் பண்றாங்க, என்ன எப்படி பண்றாங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட், டிஆர்பி, ஆமா இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இல்லைன்னா யாராவது ஒருத்தங்க ஸ்பான்சர் பண்ணுவாங்க அந்த சேனல்ல, அவ்வளவுதான் இல்ல. ஆமா இவ்வளவுதான் வந்து ஏர்னிங்க. ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இருக்குன்னா, அது சேட்டலைட் பிளாட்ஃபார்ம் இருக்குன்னா, அது இதுதான் அதோட ஏர்னிங். இது ஏர்னிங்கோட சொல்யூஷன் இதுதான், ஓகேவா? ஆனா நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, டிஎம்கேயோட அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் போட்டா லட்சக்கணக்கில் கூட்டுவாங்க. ரெண்டாவது, நியூஸ் சேனல் எல்லா நியூஸ் சேனலுக்கும் மந்த்லி ஒரு அமௌண்ட் ஷேர் ஆகுது. ஸோ நீங்க நினைக்கிற மாதிரி டிஎம்கே ஆப்போசிட்டா ஃபுல்லாலாம் பேச மாட்டாங்க, இருக்குன்னு காமிப்பாங்க. அப்படியே என்ன சொல்றது, பட்டும் படாத மாதிரி டிஎம்கே அடிப்பாங்க நியூஸ் சேனல்ஸ். என்னதான் ஒரு கிளிச்சியா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு இது மெயின் ஸ்ட்ரீம் நம்மள நம்ம அவேர்னஸ் ஆகிக்க வேண்டியதான், இல்ல நம்மளுக்கு ஒரு இது அப்ப கிரியேட் பண்ணணும்ல. ஆனா இன்னைக்கு சேகர் பாபு தான் ஜாலியா இருந்தது ரெக்கார்டிங். அந்த ஆடியோவா வாடா நேர்ல வாடா, நேர்ல எல்லாம் வர முடியாது, நீ பேசு. இல்ல என்ன கேட்டா இல்ல ஆப்போசிட்ல இருக்கான்லதான் மரியாதை கொடுக்கணும்னு பாக்குறேன். பேசிக்கிட்டு வச்சுக்கிறேன், அவ்வளவுதான். அண்ணன் பாக்குறேன் அப்படின்னு அவன் பேசிக்கிட்டே இருக்கான். இல்ல அவனுக்கு என்ன தெரியுமா மைண்ட் தாட், அவன் மைண்ட் தாட் ஃபுல்லா ஃபிக்ஸ் ஆயிட்டான், காசு வரலன்னு தெரிஞ்சு போச்சு. ரைட்டு ஒண்ணு சொல்லுறியா இல்ல வந்து அந்த இது ஏதாச்சும் பிளாக்மெயில் பண்ணுவான். ஆனா நல்ல ஒரு காரணம் சொல்லுவானே, ஆடியோ விட்டுருவேன், நீ சொன்னதெல்லாம் இதுல விட்டுருவேன்ட்டான், இல்ல பிரஸுக்கு கொடுத்துருவேன்றான். இல்ல இதுல சைபர்ல கொடுப்பேன், கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னா நான் மீடியாவுக்கு போகண்டா. இது சவுக்கு சங்கர் கேஸ நான் வந்து சொல்லிடுவேன், நான் தானே பண்ணேன் சவுக்கு சங்கர் பிரச்சனை. ஓகே ஓகே, அதோட வந்து நீ வா உடைய வந்து 2 மணி நேரத்துல என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. 2 மணி நேரம், ஆனா என்ன நடக்கு தெரியாது, நம்ப முடியாது. இன்னும் 2 மணி நேரத்துல பாருவேன். அலெக்ஸ் போயிட்டாப்ப. சொல்லு. ஏய் இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் பாத்தியாடா? ஏய் யாரா நீ? அடா பாவி, 240 ரன் திருப்பி அடிக்கிறானுங்க பாருடா தம்பி. இப்ப நம்மளுக்கு ஐபிஎலுக்கு தூரமா ஆயிருச்சு. அரசியலா இன்னுமா பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, அத போயிட்டு ஏன் சீரியஸ் பேசிட்டு இருக்கீங்க? சீரியஸா பேசணும். அத நான் அதான் ஃபன் டாக்ஸ் தான் பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன். இல்ல கிட்டத்தட்ட இப்ப நம்மளுக்கு அதுதான் ஃபன்னா போய்கிட்டு இருக்கு. நார்மல் என்டர்டைன்மெண்ட் இல்ல. அரசியல் சரியான என்டர்டைன்மெண்ட். இப்போ சார் என்ன பேசுனீங்க, என்ன டாபிக் பேசுனீங்க? அதான் அந்த சேகர் பாபு. இல்ல இப்போ இன்ஃப்ளூயன்சரை கேக்குறேன், அவர் வந்து விளையாட்டு செய்திகள் பேசினாரு. ஏன்னா விளையாட்டு செய்திகள் பேசிட்டு எங்களை ஃபன் டாபிக் பேசுறேன்னு. இப்ப நான் வந்து டிஎம்கேவையும் டோனியும் போட்டு இழுத்து அடிக்கணும். ஏய் நான் சீரியஸா சொல்றேன்டா, நீ இதெல்லாம் வந்து உண்மையா வந்து ஒரு லெவல் தான். நேத்திக்கு கதையே நான் பேசலடா, நான் இன்னைக்கு கதை பேசுறேன் ப்ரோ. நீ இன்னைக்கு கதையை பேசினா நான் நேத்து கதையை தான் பேசுவோம். ஏன் எங்களுக்கு என்ன எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன, நாங்க வந்து நேத்து நடந்ததுதான் பேசுவோம். ஏன்னா நேத்து தான் அவ்வளவு ஒரு கொடூரமான விஷயம் நடந்திருக்கு, ப்ரூட்டலா. ஏன்டா வெளியில தான் அடிச்சீங்கன்னா உள்ளே அடிக்கிறீங்களடா, அப்படிதான் இருக்கு. வாழ்க்கையில வந்து இன்ப துன்பம் எல்லாம் இருக்கதாங்க செய்யும். ஜெயிக்க போது கூட இல்ல சின்ன பையன் எகிரி அடிக்கிறாங்க. ஏங்க நேத்து நல்லா இங்க பாரு, யாரெல்லாம் டோனி சப்போர்ட் பண்றீங்களோ தயவு செஞ்சு மனசை கல்லாக்கிக்கோங்க. நான் இப்பயும் சொல்லுவேன், நான் வந்து அவர் லெஜெண்ட் ஒத்துக்கிறேன். ஆனா இப்போ தயவு செஞ்சு இப்ப நான் சொல்ல போற கருத்து,
ருத்ராஜுக்கு அடி வானந்தா வானந்தா போட்டுருச்சுட்டாங்க, ஏர் ஃப்ராக்சர் இல்ல சொல்லிட்டாங்க. எனக்கு காது எனக்கு அவன் எனக்கு மனசு வலிக்குதா அவன் வந்து டக்அவுட்ல எவ்வளவு ஜாலியா இருந்தான் தெரியுமா? எத்தனை பேர் மேட்ச் பாத்தீங்க நேத்து? டக்அவுட்ல அவன் எப்படி இருந்தான் ஆமா ஜாலியா? அவனுக்கு என்னடா ப்ரெஷரு அவன் எல்லா இல்ல, ப்ரெஷர் அவன் டிசைட் பண்ணிட்டான். அவன் என்ன தெரியுமா? யோ, இதெல்லாம் நான் பண்ண மாதிரி தானே சொன்னீங்க. இப்ப நானே உட்காந்துக்கிறேன் ரூல் அவுட்டுன்ட்டு. நீ என்னமோ பண்ணி ஜெயிங்க, நீ என்ன அதாவது டிராமா வேணா பண்ணு, மான்ஸ்டர் நான் வெளில ஜாலியா பாத்துக்கிறேன். அவன் இருந்ததுனாலதான் இவ்வளவு மோசமா போகாம ஏதோ போயிட்டு இருந்தது. அவன் இல்லாதனா அவன் கேப்டனோட அவன் பேட்ஸ்மேனா நமக்கு தேவையா? இப்போ இது ரியாலிட்டி சொல்றேன். நேத்து டோனியோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு வா. எங்க கிட்ட ஆனா வந்து முதல்ல இல்ல இந்த ஸ்பேஸ்ல நீ தேவையான்னு யோசிக்கிற மாதிரி பண்ணி விட்ட. ஏன்டா நேத்தே ஒரு ஊம குத்துறானுங்க. அதான் எல்லாம் பச்சை அலெக்ஸ் பச்சையா பேசுறானுங்க தான். என்ன தோனி எல்லாம் அலெக்ஸ் எல்லாத்தையும் அவனுங்க எதிர்த்து அப்படிதான் திட்டு